ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 3 முட்டையை அவிச்சு எடுக்கிறதுக்காக தண்ணியை ஆட் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு குக்கரில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகு, 1 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக நெய் இதை ஆட் பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1.5 கிளாஸ் அளவுக்கு பாசுமதி அரிசியை வாஷ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த அரிசியை ஆட் பண்ணி ஒரு 70% குக் ஆனோன்னு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். தம் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஆனியன் ஃப்ளேவர் தரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 3 அவிச்ச முட்டையை எடுத்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த மசாலாவை லைட்டாக எக்கோட மிக்ஸ் பண்ணிப்போம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக மிளகு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்தோம். தக்காளியோட பேஸ்ட்டை இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஃப்ரைடு ஆனியனை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அந்த தயிரையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிரேவியும் முட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் 70% ரைஸ் குக் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. முட்டையும் கொஞ்சம் கிரேவியும் எடுத்துட்டு ஒரு லேயர் ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்ச முட்டையும் கொஞ்சம் கிரேவியும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் லேயர் அந்த ரைஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியனும் மேலே போட்டுட்டு மறுபடியும் கிரேவியை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்வர் ஃபாயிலை இது மேலே கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு லிட் போட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிருங்க. எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.